வணக்கங்க. ஹரக் செல்லுங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து நேத்து நடந்த அ பஞ்சாப் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம ஆர்சிபி வெர்சஸ் மும்பை சூப்பரான மேட்ச்சுங்க. அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அதே மாரி கேகேஆர் வெர்சஸ் எல்எஸ்ஜி அந்த மேட்ச பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா வந்து ஹை ஸ்கோரிங் மேட்ச். அது வந்து எப்படி வந்து அவங்க சேஸ் பண்ணி பக்கத்துல வந்தாங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா அந்த மேட்ச் எல்லாம் பார்க்கப்ப அவ்ளோ ஆசையா இருக்கு. நம்ம டீம்ல இந்த மாரி விளையாடணுமேன்னு சொல்லிட்டு அவ்ளோ ஆவலா இருக்கு. ஸோ அத பத்தி கடைசியில கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பஞ்சாப் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் பத்தி பார்க்கலாம். ஆ ரொம்ப 4 மேட்ச் விளையாண்டு 3ல தோத்துட்டோம். 1ல தான் ஜெயிச்சிருந்தோம். சரி இது வந்து கண்டிப்பா எப்படியாச்சும் சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தது. ஆனா வந்து டாஸ் போட்டப்புறம் ருத்ராஜ் சொன்னாரு, ஆஸ் யூசுவல் வந்து சேம் டீம் தான் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா கொஞ்சம் அவங்க விளையாட்டும் டக்குன்னு எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாரி அவங்களே இருக்கட்டும் சேம் டீம் தான். அப்பயே ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். அவங்களும் சேம் டீம் தான் பஞ்சாப். டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரேயஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டாரு. அப்போ ருத்ராஜ் சொன்னார், நானும் வந்து டாஸ் ஜெயிச்சு தான் ஃபஸ்ட்டு பேட் தான் பண்ணிப்பேன். ஜெயிச்சு டாஸ் ஜெயிச்சு எல்லாம் செகண்ட் பேட்டிங் எடுத்துகிட்டு ஜெயிக்காதப்ப ஃபஸ்ட் பேட்டிங்னு சொல்கிறேன். இவ்வளோ நாள் கழிச்சு தான் இப்போ தான் புரிஞ்சிருக்கு அவருக்கு. சரி அப்புறம் சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரயான்ஷ் ஆர்யாவும் பிரப் சிம்ரனும் வந்தாங்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங். அதனால் கலில் போட்டார். ஃபஸ்ட்டு பாலே வந்து அந்த ஆர்யா வந்து சிக்ஸுக்கு தூக்குனார். தூக்கணும்னா சரி ஆனால் அவர் வந்து பயங்கரமாக அதிரடியாக விளையாடுறவர். ஃபஸ்ட்டு வந்த மேட்ச்சே நல்லா எடுத்திருந்தார் ஓரளவு. அதுக்கப்புறம் 2 மேட்ச்சும் சரியாக விளையாடல. இப்போ திருப்பி இருந்தாலும் அவர்கிட்ட நல்லா விளையாடணும். அந்த நல்ல ஒரு இது இருக்குது, ஒரு வெறி இருக்குது. நம்ம நல்லா அடிக்கணும்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர் ஒரு 24 இயர்ஸ் தான் ஆகுது. அதனால் வந்து அவங்கள வந்து வச்சிருக்கிறாங்க. அடிப்பா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பால் போட்டோடனே வந்து கேட்ச் வந்ததுங்க. கலையில் அப்படியே விட்டுட்டார். அவர் வந்து ரிட்டர்ன் கேட்ச் வந்தது. அப்படியே பிடிச்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து பிடிக்கல கஷ்டம் தெரியும் அப்படிலாம் எதுவுமே எக்ஸ்கியூஸஸ் சொல்ல முடியாது. T20 பொறுத்த வரைக்கும் அதிரடியாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படி இருப்போம். அந்த கேட்ச் எல்லாம் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணால் அதுதான் சமயத்தில் பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் நம்ம. அது மாதிரி தான் அந்த பையன் 2வது பால் போட்டப்ப அதை அடிக்கிறப்ப கை கிட்ட வந்த கேட்சை அப்படியே வந்து விட்டுட்டார் அவர். அதெல்லாம் கிளென் ஃபிலிப்ஸ்லாம் எப்படி பிடிச்சிருக்காரு நம்ம பார்த்துருக்குறோம். அப்படியே விட்டுட்டார். அந்த கொடுத்ததுக்கு அவ்வளோ பெரிய விலை கொடுத்தோம் நம்ம. கிட்டத்தட்ட 103 ரன் எடுத்தோம் அந்த பையன். பாருங்க எவ்வளோ ஃபஸ்ட்டே அவுட் ஆயிருக்க வேண்டியது. ஸோ இது மாதிரி ஒரு கேட்ச் இன்னும் திருந்த மாட்டேன்றாங்க. நிறைய மிஸ்ஃபீல்டு கேட்ச் ட்ராப் தான் நிறைய சிஎஸ்கே இருக்குது. அதை வந்து எப்போ தான் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்களேன்னு தெரியல. அதனால தாங்க மேட்சே நம்ம தோக்குறோம். ஆனால் அது பெரிய நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு எக்ஸ்கியூஸாக வந்து ஆஹா நாங்கள் கேட்ச் விட்டுனால தான் அவங்க ஜெயிச்சாங்க, நாங்கள் தோத்தோன்னு பெருமையாக சொல்லிக்கூடிய விஷயமே கிடையாது இது. ஏன்னா அந்த கேட்ச் விட்டால் இப்போ நான் அவுட் ஆகி போயிடுவோம், பிளே ஆஃப் போக முடியாது. அதுதான் காரணம். ஸோ அதை நம்ம வந்து ஏதாவது கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்தாச்சும் கேட்சை பிடிக்க தான் வேணும். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோ மற்ற டீம்லாம் முக்கால்வாசி கேட்சை விடுறதே கிடையாதுங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கூட முடியாது அப்படி பிடிக்கிறாங்க. அது என்ன சொல்கிறது, மாதிரி 2வது பால்லே வந்து கேட்ச் மிஸ் பண்ணதுனால விட்டாச்சு. அதை போய் அடின்னு அடிக்கிறாங்க எல்லார் பால்லையும். யார் போட்டாலும் சரி, நூர் அகமட் சரி, ஜடேஜா பால் தான் கொஞ்சம் கம்மியாக போய் 6 எக்கானமி ரேட் வந்து 6 கொடுத்துருந்தார். மற்றபடி வந்து கலீல் பாலு, முகேஷ் சௌத்ரி, பத்திரண்ணா பாலில் பயங்கரமாக 6 4 அப்படி அடித்து ஐயோ அதை பார்க்குறப்பே பயமாக இருந்தது. அப்படி அடித்து இந்த பையன் விளையாடுறான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது. பிரப் சிம்ரன் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயஸ் அவர் அவுட் ஆகிட்டாரு. ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல் எல்லாம் அவுட் ஆகிட்டாரு. 5 விக்கெட் போச்சுங்க. 5 விக்கெட் போனதுக்கப்புறமும் அப்படி பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு பயமே இல்லை. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா விக்கெட் விழுந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து விளையாடுவாங்க. சரி கொஞ்சம் அடிக்க வேணாம், விக்கெட் போயிடும், யாராவது கொஞ்சம் சில பவுலரை டார்கெட் பண்ணி அதில் வரப்ப அடிக்கலாம், இல்லை சில பவுலர்ஸ் போட்டப்ப லூஸ் பால் வரும் அதில் அடிக்கலாம் தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த பையன் வந்து அந்த பயமே இப்போ இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்கிற மாதிரி பயமே இல்லைங்க. ஒரு பக்கம் விக்கெட் நீ பாட்டு விழு, நான் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கிறேன். அந்த ஒரு ஆக்ரோஷம், அந்த வெறி, அதுவே வந்து அந்த பையன் அடிக்கிறதுக்கு ஒரு சாதகமாக இருந்தால் நான் நினைக்கிறேன். அவ்வளவு ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனோட விளையாண்ட மாதிரி இருந்தால் அதனால் அந்த ஒரு அவன் அடிக்கிறலாம் கரெக்டாக போச்சுங்க. என்னம்மா ஒரு பால் எவ்வளோ இது மாதிரி நம்ம பார்க்கவே இல்லைங்க. ஒரே பாலில் அத்தனை 6 அத்தனை 4லாம் அடிக்கிறேன் ஒரே ஓவரில். அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த பையன் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ தான் அந்த பையன். அது மாதிரி ஒரு பக்கம் 5 விக்கெட் போயிடுச்சுங்க. எல்லாம் மெயினான ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் எப்படி விளையாடுவார், மேக்ஸ்வெல் விளையாடுவார், சாரி எல்லாம் பிரப் சிம்ரன், இது மாதிரி எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட்லேயே போனதுக்கப்புறமா இந்த பையன் நிறுத்தலை. இந்த பையன் அடிக்கிறத வச்சு அடுத்தவர் சஷாங்க் சிங் வந்தான். அவரும் வந்து பார்த்தா இதே மாதிரி அவர் நல்லா அதிரடியாக விளையாடக்கூடியவர் தான். ஆனால் கொஞ்சம் போன மேட்ச் தான் சரியாக விளையாடல. இதெல்லாம் அவரும் சேர்ந்து விளையாண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஃபுல்லாக அடித்து எடுத்துகிட்டு அப்புறம் அவுட் ஆகிட்டார். அவுட் ஆனதுக்கப்புறம் இவர் யான்சன் வந்தார். யான்சன் வந்து அவரும் ஒரு 30 எடுத்தார். இவரு கேட்சை கூட மிஸ் பண்ணாங்க. சஷாங்க் சிங் கேட்சை மிஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3-4 ரன்ஸ் தான் எக்ஸ்ட்ரா எடுத்தார். யாருன்னா சஷாங்க் சிங் கேட்சை வந்து ரச்சின் ட்ராப் பண்ணாருங்க. ரச்சின்லாம்
எப்படி அவ்வளோ முக்காவாசி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து கேட்சை ட்ராப் பண்ணவே மாட்டாங்க. அதுவும் பவுண்டரி கிட்டலாம் போச்சுன்னா, வெளியில போயிட்டு தூக்கி உள்ளார போட்டு இன்னொருத்தர புடிச்சு அப்படிலாம் என்னென்னவோ சர்க்கஸ் வேலைலாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்க சமயத்தில ரச்சின் வந்து அந்த கேட்சையும் ட்ராப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் சங்கர் வந்து 2 கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாரு. ரொம்ப அழகான ஒரு பிளேயர் விஜய் சங்கர் சொல்லியே ஆகணும். பேட்டிங்கும் ஒண்ணும் இல்ல. பவுலிங்கும் குடுக்கல. ஃபீல்டிங்கும் மோசம்னா எப்படி எதுக்கு தான் வச்சிருக்காங்க விஜய் சேகர்ன்னு தெரியல. அவரு 2 கேட்ச் ட்ராப்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்யா வந்து 100 ரன் பால்ல அவுட் ஆகி முடிஞ்சு எவ்வளோ 219 ஃபார் 6 பார்த்தோன்னே ரொம்ப பக்குன்னு இருந்தது. எப்புட்றா 220 நமக்கு டார்கெட். இதில யார் எடுத்தாங்கன்னா மத்தவர பிரயான்ஷ் ஆர்யா வந்து 103, சஷாங்க் சிங் 54, யாம்சன் வந்து 34. இதில பார்த்தீங்கன்னா 9 சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க இவரு. பிரயான்ஷ் ஆர்யா வந்து 9 சிக்ஸு, 7 4 அடிச்சிருக்காரு. அவ்வளோ சிக்ஸு இதான் ஹையஸ்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீம்ல தான் எடுக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸ்ல. 9 சிக்ஸ் அடிச்சு 219 எடுத்துட்டாங்க. சரி இது எப்படிடா அவங்க எடுக்க போறாங்கன்னு அப்பயே நம்ம வந்து 2018க்கு அப்புறம் நம்ம வந்து 180 வந்து சேஸ் பண்ணி எடுத்ததே கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம வந்து எடுத்தது கிடையாதுங்கிறத விட நிறைய 1, 2 மேட்ச் தான் 180 தாண்டி இருக்கும். நிறைய மேட்சை வந்து நம்ம வந்து 180க்குள்ளே இப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவோம். ஏதோ அப்படி பண்ணி இது பண்ணிடுவோம். ஸோ அதனால வந்து 180 எடுத்ததே கிடையாது. இப்போ எங்கே எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஹோப்பே இல்லைங்க. ரொம்ப 3 மேட்ச் பார்த்து தோத்த அப்புறம் ஹோப்பே ரொம்ப குறைஞ்சிச்சு. சரி என்னதான் விளையாடுறாங்க பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா, ஓப்பனிங் வந்து ரச்சினும் கான்வேயும் வந்தாங்க. வந்து விளையாண்டாங்க. இந்த தடவை தான் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிளே வந்து 59 ரன்ஸ் வந்து 0க்கு இருந்தது. விக்கெட் போகாம 59 இப்போ தான் அந்த 5 மேட்ச்ல இப்போ தான் வந்து பவர் பிளேல விக்கெட் போகாம 59 ரன் எடுத்துக்கிறாங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனாலும் இவங்க வந்து ஒரு நல்லா அடிச்சாங்களான்னு சொன்னா, ஒரு கொஞ்சம் வந்து சமயத்துல வந்து லக்கி பவுண்டரிலாம் போச்சு. சிலர்லாம் வந்து கேட்ச் போயிடுமோ அப்படிங்கிற மாரி இருந்தது. கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. அது மாரிலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அவங்க அடிச்சாங்கன்னா, அதிரடியா ஃபுல் இதோட அடிச்சாங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பயமா தான் இருந்தது. எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எடுத்து இதில வந்து ரச்சின் வந்து அவுட் ஆயிட்டார். அவர் ஒரு எவ்வளோ எடுத்தார் ரச்சின்? ரச்சின் வந்து அவுட் ஆயிட்டார். அவரு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஸ்பின் வரப்பயே ஃப்ரண்ட்ல வந்து அடிக்கிறார். ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டம்பிங் தான் பண்ணுவாங்க. அப்படியே வந்து எடுத்து ஸ்டம்பிங் ஆயிட்டார். ஸ்டம்ப்டு ஆகி அவுட் ஆயிட்டார் அவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு வந்தார். ருத்ராஜ் வந்தாரு. வந்து நல்லா இந்த வருஷம் விளையாடுவாரா அப்படின்னு பார்த்தா, அவரு 1 ரன்ல அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் வந்து கான்வேக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 32ல இருக்கிறப்பயும், அடுத்த பால்லயும் வந்து 2 தடவ வந்து கேட்ச் ட்ராப்டுங்க. அந்த ட்ராப்டு இல்லாம இருந்திருந்தா எவ்வளோ ரன்னு 69 எடுத்தாரா? அதில கிட்டத்தட்ட ஒரு 30 பிளஸ் வந்து 37 ரன்ஸ் வந்து ஷார்ட் ஆயிருக்கும் நம்மளுக்கு. அது மாரி 2 தடவ வந்து கேட்ச் மிஸ்ஸிங். அதனால வந்து கொஞ்சம் லைஃப் கிடைச்சதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அவரு ஆனதுக்கப்புறம் துபே வந்தாரு. துபே வந்து கொஞ்சம் பரவால்ல விளையாண்டாரு. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ கேட்ச் மிஸ்ஸிங். ஆனா அதுக்கப்புறம் கேட்ச் மிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3, 4 ரன்ஸ் தான் எடுத்தாரு எக்ஸ்ட்ரா. அப்புறம் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தோனி வந்துட்டாரு. விஜய் சங்கர் அனுப்பல, யாரும் அனுப்பல. தோனியே வந்துட்டாரு. தோனி வந்து இந்த தடவ கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஒரு 3 பால் தான் சிங்கிள் எடுத்தாரு. அப்புறம் 11 பால்ல நல்லாவே 6, 4ல வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதில என்ன ஆச்சுன்னா 17.5 ஓவர்ஸ்ல வந்து கான்வே வந்து ரிட்டயர்ட் அவுட்ன்னு சொல்லி போயிட்டாரு. கூப்பிட்டாங்க மேனேஜ்மெண்ட்ல போல இருக்கு. ஏன்னா, அவர் வந்து அதுக்கப்புறம் அவரால 6, 4 எதுவுமே ட்ரை பண்றாரு. அடிக்கவே முடியல. சரி, அதனால ஜடேஜா வரணுங்கிறது அனுப்பிச்சாங்க. அதில எப்படின்னா, உங்களுக்கு 17.5 ஓவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ தேவைப்பட்டுச்சு ரன்னுன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 ரன், அதாவது 6 பால் 28 ரன் தேவை. முதல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பால் இருந்து 29 ரன் தேவைப்பட்டுச்சு. இதில வந்து கான்வேவில் அவ்வளோ நாள் இருந்தாரு. ஆனா, அவரால அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் ரிட்டயர் அவுட்டா போயிட்டாரு. அது ஜடேஜா வந்தாரு. ஜடேஜா வந்த சமயத்தில ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். ஆனா 6 பாலுக்கு கூட ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்லாம் வேஸ்ட். ஒரு நாள்லாம் எடுக்க முடியாது. ஸோ மேபி அவர் அடிப்பார். ஏன்னா தோனி இவருக்கு இப்போ காம்பினேஷன் வந்து முடிச்சு குடுத்துருக்காரு இந்த ஜடேஜா. 6, 4லாம் அடிச்சு சென்னையில ஒரு மேட்ச் நடந்தப்பலாம் அடிச்சுக்கிறாரு. அது மாரி 23ல வந்து ஜெயிச்சு குடுத்துருக்காரு. ஸோ அதனால அவர் வந்தா கொஞ்சம் அடிப்பாரா, அவரால முடியலையேன்னு சொல்லிட்டு ஜடேஜா வந்தாரு. ஆனா அவர் ஒண்ணுமே எடுக்கல பெருசா. தோனி பரவாயில்ல நேத்து கொஞ்சம் அடிச்சாருங்க. 3 பால்ல தான் வந்து எடுத்தாரு. 3 ரன் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து 6, 4 எல்லாம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஒரு கேட்ச் வந்து மிஸ்ஸிங் அவருக்கு. மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ரன் எடுத்தாரு. ஒரு 4, 6 அடிச்சாரு. நேத்து பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா 11 பால்ஸ்ல வந்து 27 ரன்ஸ் எடுத்துக்கிறாரு. ஸோ இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் தோனி. பரவாயில்ல. இது வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா கூட அடிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா, அவர் எப்படி இருந்தாலும் 2, 3 ஓவர் தான் இருந்து விளையாட முடியுதுன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் பிஃபோரா வந்திருந்தாருன்னா, கொஞ்சம் அடிச்சிருந்தாருன்னா, நம்ம ரெக்கவர்ட் ரன் ரேட்லாம் குறைஞ்சிருக்கும். அப்போ வந்து மத்தவங்க பின்னாடி வரவங்க கொஞ்சம் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா,
இவங்க விளையாண்டாங்க ஒழிய யாரும் வந்து பெருசா அடிச்சு விளையாண்டாங்க. ஒரு பவர் ஹிட்டர்ஸ் மாரியே தெரியல. தடுத்தல் மாரி தான் விளையாண்டாங்க. அதுவும் கான்வேக்கும் 2 கேட்ச் வந்து இவங்களுக்கு என்ன தெரியுமா? பார்த்தாலே வந்து டார்கெட்ட பார்த்தாலே ரொம்ப பயப்படுற மாரி தெரியுதுங்க. மத்த டீம்லலாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறனால, அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ இருந்தாலும் நம்ம எப்படியோ அச்சீவ் பண்ணணும், எடுத்தாகணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டோட வராங்க. ஆனா அவங்க ஐயோ! இவ்வளவா யார் எடுப்பா? என்னங்கிற மாரி ஒரு பயந்து போய் விளையாடுற மாரி தான் இருக்கு. ஸோ அத அடிக்கிறது கூட அந்த ஹிட் அந்த 4, 6 அடிச்சா கூட அவ்வளோ ஃபோர்ஸா மாட்டேங்குது. அப்படியே அரைகுறையா அடிச்ச மாரி தான் இருக்குது. நெறைய இடத்த பார்த்தீங்கன்னா, கேட்ச் மாரி போகும். போறப்ப ஏர்ல போறப்ப அந்த இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல விழுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டா இருந்தாலும், அதாவது வந்து நம்ம 180 வந்து சேஸ் பண்ணி எடுத்தது கிடையாது. அவங்க 219 எடுத்தாங்க. நம்ம வந்து 201 எடுத்தோம். 5 விக்கெட் தான் போச்சு. 18 ரன் டிஃபரன்ஸ் தான் தோத்து போனோம். இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருந்தாலும், நான் வந்து இந்த கேட்ச் ட்ராப் அதான் அவங்களுக்கும் அப்படிதான் அந்த பிரியான்ஷ் ஆர்யா வந்து கேட்ச் ட்ராப் பண்ணி அவன் அவுட் ஆயிருந்தாலும் இவ்வளோ ஸ்கோர் வந்திருக்காது அவங்களுக்கு. ஸோ அதுவும் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம மிஸ்டேக் நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும். அவங்க பண்ணனால நம்மளும் தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம வந்து இந்த கேட்ச் வந்து மிஸ்ஃபீல்டு, கேட்ச் ட்ராப் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு குறைச்சே ஆகணுங்க. எப்படி இருந்தாலும் புடிச்சே ஆகணும் கேட்ச. அதுதான். இப்ப அடிக்கடி ரொம்ப கேட்ச் ட்ராப் ஆகுது. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு 201 எடுத்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. கொஞ்சம் தடுத்துற மாரி எடுத்த மாரி இருக்கு. கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியல. அது ஒண்ணு. அடுத்து இது மாரி வந்து ஒரு வழியா வந்து 18 ரன்ல வந்து நம்ம தோத்துட்டோங்க. இதுல என்னென்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, நம்ம கண்டிப்பா வந்து சேஞ்சஸ்ல வந்து எப்படின்னா, உங்களுக்கு பவுலிங் எப்படி வேணா இருக்கலாம். பவுலர்ஸ் நல்ல பெஸ்ட் பவுலரே போட்டா கூட, இவங்க அடிக்கிறவங்க எப்படி வேணா அடிச்சிருவாங்க. அத யாக்கர் போட்டா கூட அடிச்சிடுறாங்க அத. அது மாரி அதுக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சு அடிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ப பெ பவுலர்ஸ் வந்து நம்ப முடியாது. ஏன்னா நியூ பவுலர் போட்டா கூட சமயத்துல விக்கெட் எடுத்துடுறாங்க. ஸோ பவுலிங் வந்து கொஞ்சம் அத மெயினா நம்புறத விட, நம்ம பேட்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு என்னுடைய கருத்து. ஏன்னா உங்களுக்கு வந்து பும்ரா போட்டா கூட விக்கெட் எடுக்கலாம். ரன் கண்ட்ரோல் பண்ணாரு. இருந்தாலும் ஒரு ஒரு 7 ரன் ரேட் தான் ஒரு எக்கானமி ரேட் வந்து 7 இருந்தது. ஸோ அது மாரி அதில கூட தான் அடிக்கிறாங்க. அடிக்கணும்னு நெனச்சுட்டாங்கன்னா, எதுல வேணா அடிக்கிறாங்க. இவங்க அவங்கலாம் கிடையாது. அதனால என்னன்னா, நம்ம வந்து பேட்ட வந்து கொஞ்சம் பேட்டிங் வந்து கண்டிப்பா விஜய் சங்கர கண்டிப்பா எடுத்தாகணும் 100%. ஏன்னா, அவர் வந்து ஒண்ணுமே பண்ணலங்க. வேஸ்ட்டுங்க. அவர் வந்து முன்னாடியும் பெருசா ஒண்ணும் பண்ணல. இப்ப வாட்சன்லாம் இருந்தாரு, ராய்டுலாம் இருந்தாங்கன்னா, ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ளவங்க. முன்னாடிலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. டீம் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்துக்கிறாங்க. ஸோ, அதனால இன்னைக்கு அடிக்காட்டி கூட 2 வாட்சனுக்கு நெறைய சான்ஸ் குடுத்தாங்க அவங்களுக்கு. அடிக்கலனா கூட 4 மேட்ச் அடிக்கணும் கூட ஒரு நாள் அடிப்பாருன்னு சொல்லிட்டு, அதே மாரி அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அவர் கால்ல கொஞ்சம் அடிபட்டு பிளட் எல்லாம் வந்து அதோட தான் விளையாண்டு ரொம்ப எமோஷனலா விளையாண்டாரு. அது மாரி இருந்தா பரவால்ல. ஆனா இவர் வந்து விஜய் சங்கர்ல என்ன பெருசா ஒரு ஷைன் பண்ணியிருக்காரு, என்ன பெருசா அடிச்சிருக்காரு, அவர் எதுக்கு சேர்க்குறாங்கன்னு புரியல. நான் என்ன சொல்றேன், இந்த வான்ஷ் பேடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த வான்ஷ் பேடி வந்து அ ஆமா வான்ஷ் பேடி தான். அந்த பையன் வந்து 22 இயர்ஸ் தாங்க ஆகுது. அந்த பையன் இப்ப நல்லா விளையாண்டுருக்கிறான். ரொம்ப நாளா அவன் ரெக்கார்ட்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம விக்கெட் கீப்பிங் பண்றான். ஒரு ஓவருக்கு வந்து கண்டிப்பா 10, 15 ரன் அடிக்கக்கூடிய பையன் திறமை இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சேர்த்து தான் பார்க்கலாமே. ஏன்னா இவங்க ஒண்ணும் பெருசா அடிக்கல. அப்படிங்கிறப்ப அந்த பையன்லாம் வந்து எப்படியாவது நம்ம வந்து முன்னேறணும், டீம்ல இடம் பிடிக்கணும், ஐபிஎல் நல்லா வந்து அதுக்கப்புறம் இந்தியன் டீம்ல எப்படியோ போணும். அந்த வெறியோட ஆக்ரோஷமா விளையாடுவாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸ் தாங்க எல்லா இடத்துக்கு இருக்கிறாங்களா, கண்டிப்பா வந்து யாராவது ஒருத்தர கொண்டு போனீங்கன்னா ரஷீக்கு இல்லன்னா கம்போஜ் சொல்றாங்க. பவுலிங் உங்களுக்கு யார் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பத்ரானா பால்லயே அடிக்கிறாங்க, நூர் அகமது பால்லயும் அடிக்கிறாங்க. இருந்தாலும் முகேஷ் சௌத்ரிக்கு பதிலு கொஞ்சம் வந்து கம்போஜ வேணா கொண்டு வரலாம். எல்லாமே சொல்றாங்க. கம்போஜ் கொண்டு வரலாம். கொண்டு வந்து பார்த்துட்டு, பெரிய சேஞ்ச் இல்லாட்டி கூட கம்போஜ் எடுத்துட்டு வந்துட்டு, அதே மாரி இந்த பக்கம் வந்து இந்த விஜய் சங்கருக்கு பதிலா வான்ஷ் பேடியோ, இல்ல வந்து சித்தார்த்தோ, ரஷிக்கோ யாராவது ஒருத்தர கொண்டு வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாங்க. யங்ஸ்டர்ஸ் ஒரு சான்ஸ் ஒரு 4 மேட்ச் குடுங்களேன். கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் எங்களுடைய கருத்து. ஸோ அடுத்தாப்புல மேட்ச் வந்து 11த் அன்னைக்கு நம்ம விளையாடுறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேகேஆருக்கு அகெயின்ஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். தெரியல. சென்னையில தான் விளையாடுறோம். அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னும் 9 மேட்ச் இருக்குங்க. அந்த 9 மேட்ச் வந்து கண்டிப்பா நம்ம ஒரு 6 மேட்ச் இல்ல 7 ஓகே. இல்லன்னா 6 ஆச்சும் ஜெயிச்சா தான் ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா, நம்ம பிளே ஆஃப் பத்தி நெனச்சு பார்க்க முடியும். மத்த டீம்லாம் விளையாடுறத பொறுத்து. ஸோ அது கண்டிப்பா வந்து நம்ம பண்ணணும். தோனி நேத்து பரவால்ல கொஞ்சம். ஏன்னா ரொம்ப பால் வந்து வேஸ்ட் பண்ணல. 3 பால் தான் 3 ரன் எடுத்து அதுக்கப்புறம் 6, 4லாம் அடிச்சாரு. அவரே வந்து சைட்ல அவுட் ஆனது கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் போனாரு. அவரு கொஞ்சம் பரவால்ல.
இதுதாங்க நேற்று மேட்ச்சோடது. ஆனா ஒரு 201 எடுத்துக்கிறோம். ஸோ இதே மாரி இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வரணும் அதான். டாஸ் ஜெயிச்சாலும் ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணி கொஞ்சம் நல்லா போர்ட்ல வந்து நெறைய ரன்ன வந்து எடுத்து வச்சிரணும். அது ஒண்ணு. அதே மாரி வந்து பவுலிங்ல வந்து இன்னொன்னு என்ன பண்றாரு, ருத்ராஜ் கேப்டன்சி ரொம்ப ரொம்ப சுத்தமா நல்லாவே இல்லைங்க. என்ன பண்றாருன்னே தெரியல. அவரு பிளான் பண்ணிட்டு வந்து அதே தான் எக்ஸிக்யூட் பண்றேன்னு இருக்காரு. அந்தந்த சிச்சுவேஷன் தகுந்தாலும் மாத்த மாட்டேன்றாரு. பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்து கலீல் போடுறாரு. இந்த பக்கம் வந்து முகேஷ் சௌத்ரி இல்ல வேற யாராவது போடுறாங்க. 5 ஓவர் பவர் பிளேல 5 ஓவர் முடிஞ்சு 4 ஓவர் முடிஞ்சோனே 5வதா வந்து அஸ்வின கொண்டு வந்துரும். இதே தான் பண்றாரு. அஸ்வின் வந்து பெருசாவே ஒண்ணும் பண்ணல. ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. ஒண்ணுமே இல்ல. அவர் எதுக்கு அஸ்வினுக்கு வந்து 4 ஓவர் ஃபுல்லா குடுக்குறாரு. நேத்து ஜடேஜா கூட எக்கானமி ரேட் 6 தான் இருந்தது. இருந்தாலும் அவருக்கு 3 ஓவர் தான் குடுத்துருந்தாங்க. ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. அதே மாரி வந்து ரச்சினுக்கு ஒரு ஓவர் ஏன்னா எல்லாத்துலயும் அடிக்கிறாங்க. பாரு கொஞ்சம் மாத்தி பார்க்கணும். இவங்களே வச்சு வச்சு பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சேஞ்ச் கொண்டு வரணுங்க அந்த டயத்துல. விஜய் சங்கருக்கு வேணா ஒரு ஓவர் குடுத்துப்பாரு. அதே மாரி வந்து ரச்சினுக்கு வேணா ஒரு ஓவர் குடுத்து பார்க்கலாம். இத சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இவங்க போட்டா கண்ட்ரோல் ஆகுதுன்னு கிடையாது. ஒரு ஓவர் சேஞ்ச் பண்ணி குடுத்து பார்க்கலாம். சில இடத்துல பாருங்க எல்லாரும் 7 பேர் 8 பேர் கூட பவுல் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து கேப்டன்சி அதாங்க கேப்டன்சி. அதே மாரி ஃபீல்டிங்கும் சரி கிடையாதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா ஃபீல்டர்ஸ் நிறுத்தது கூட சரியா இல்ல. இவங்களுக்கு வந்து இப்படி ஃபீல்டர்ஸ் தான் சரி வரணும்னு சொல்லி பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் சரியா இல்ல. ஸோ அதனால அவர் கேப்டன்சி ரொம்ப ரொம்ப சரியா இல்லைங்க. அவர் கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும். ஏன்னா திருப்பி இதே தான். அஸ்வினுக்கு 4 ஓவர் பவர் பிளேல அவரு ஏன் பவர் பிளேல வந்து ஜடேஜா கொண்டு வந்து 100 ஓவர் கொண்டு தான் என்னங்க கொண்டே வரல. நிறைய சேஞ்சஸும் பண்ணணும் அவங்க. என்ன மற்ற டீம்லாம் அவங்க கேட்ச் எல்லாம் விட்டா கூட சிரிக்கிறாங்க. என்ன பண்ணா பரவாயில்ல எப்படி இருந்தாலும் அவங்க அவுட் தான் ஆடுவாங்க நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அவங்க எதுக்கு தெரியல. அந்த அளவு ஒரு கேட்ச் விட்டு அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை. பரவாயில்ல எப்படி அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. இதுதாங்க நேற்று மேட்ச் சம்மரி. என்னன்னா ஒரே இது வந்து கொஞ்சம் 200 தாண்டி இருக்கிறாங்க ஒன்று. அது வந்து இது இன்னும் கொஞ்சம் ருத்ராஜெல்லாம் அடிச்சிருந்தோம்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வின் பண்ண சான்ஸ் இருந்திருக்கும். அதான் இதுக்கப்புறம் வந்து பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ஆக்ரோஷமும் விளையாடணும். இல்லைன்னா என்ன பண்ண தெரியுமா, ஒருத்தரை நம்பி இல்லாமல் டீம் ஒர்க்காக இருக்கலாம். எல்லாரும் ஆளுக்கு 30-20 டீம் ஒர்க்காக இருந்தனா கூட பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம். முன்னெல்லாம் அப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் சிஎஸ்கே. ஸோ அதை தான் மாற்றணும். சரி நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் நம்ம. அதுதாங்க நேற்று மேட்ச் நடந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் பற்றி நம்ம பார்க்கணும். எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்சிபி வர்சஸ் மும்பை. அது வந்து அந்த மேட்ச்சை வந்து கண்டிப்பாக மேட்ச்னா இதுதான்டா மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க அது. எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிபி மேட்ச் நம்ம பேட் பண்ணி 221 எடுத்தாங்க. ஸோ 221 இது மும்பையில் இருந்து என்ன சொன்னாங்க சொல்லுவாங்க ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று பேசுவோம். எப்படின்னா இங்கே வந்து மும்பையில் வந்து ஆர்சிபி மும்பையை ஜெயிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க கண்டுக்கல. எப்படியாச்சும் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேட் பண்ணி 221 எடுத்துட்டாங்க. இது எப்படின்னா ஓவரால் நம்ம சென்னை எப்படி இருந்தது முன்ன சிஎஸ்கே அது மாதிரி விளையாடுறாங்க. அதாவது முன்னெல்லாம் பார்த்தா ஒரு பவர் ஹிட்டர்ஸாக இருப்பாங்க. ஃபேஃப் இருப்பாங்க, ஏபிடி இருப்பார், மேக்ஸ்வெல் இது மாதிரி ஒரு பெரிய பெரிய பவர் ஹிட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி இருந்தாலும் ஒருத்தர் அவுட் ஆகிட்டா ஒன் மேன் ஷோ மாதிரி அப்படியே அடிச்சு பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க அப்படிலாம் கிடையாது இல்லை யாரும். ஸோ கோலியும் ஓரளவு நல்லா தான் விளையாண்டாரு. மற்றபடி என்னன்னா இப்போ பட்டிதர் இருக்காரு, படிக்கல், அப்புறம் வந்து ஜுரேல், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் இவங்களும் இவ்வளவு நல்லா விளையாடுவாங்க, ரன் எடுப்பாங்க தெரியவே இல்லை. ஒரு கேப்டன் ஆனதுக்கப்புறம் பொறுப்பு வந்த மாதிரி பட்டிதர் நல்லாவே விளையாடுறாரு. ஸோ பட்டிதரும் பரவாயில்ல, படிக்கல் எல்லாமே ஓவராலாக சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக இருக்குங்க. ஆளாலும் கொஞ்சம் ரன் எடுத்து இவ்வளோ அக்யூமுலேட் ஆகி 221 எடுத்துட்டாங்க. ஒருத்தர் தான் எடுத்து இப்போ அந்த ஊரில் பிரியான்ஷ் ஆர்யா எடுத்த மாதிரி ஒருத்தரும் கிடையாது. அவங்கவுங்க இது பங்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா முன்னாடி வந்து சால்ட் அவுட் ஆகிட்டாரு, ரிக்கில்டன் அவுட் ஆகிட்டார். ஸோ இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து இப்படி ஓவராலாக வந்து இப்படி எடுத்துட்டாங்க. சாரி இவங்க வந்து பட்டிதர், கோலி, சாரி ஜுரேல்னு சொல்லிட்டு ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் வந்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கல் இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி தப்பாக சொல்லிட்டேன் பேர் நான். கோலி, பட்டிதர், ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்கெல்லாம் அதாவது கோலி, படிக்கல், ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஓரளவு 221 எடுத்துட்டாங்க. இதை வந்து மும்பை எடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மும்பை வந்து வந்தாங்க. ஓப்பனிங் வந்து ரோஹித்தும் ரிகில்டனும் வந்து சாரி நான் தப்பாக சொல்லி ரிகில்டன் வந்து இந்த டீம் சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. ரிகில்டனும் ரோஹித்தும் வந்தாங்க. 2 பேரும் வந்து ரோஹித் இப்போ சரியாக விளையாடுறது கிடையாது. அவர் ஒரு 17 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார். ரிகில்டனும் ஒரு 17 ரன்ஸ் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. வில் ஜாக்ஸ், ஸ்கை 2 பேருமே வந்து பெருசாக எடுக்கல, 20+ எடுத்துட்டு அவங்களும் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ வந்து 99.4 இருந்தது. ஆனால் டார்கெட் பார்த்தீங்கன்னா 222. ஸோ இது மாதிரி 4 விக்கெட் போச்சு. இந்த மாதிரி பெரிய ஸ்கோரை எடுக்க முடியுமா அப்படிங்கிறப்ப யார் வந்தாருன்னா திலக் வர்மாவும் ஹர்திக்கும் ரொம்ப நல்லா கேப்டன்சி, நல்லா பயங்கர நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னா பக்கா ஆல்ரவுண்டராக இருக்காங்க. விக்கெட் விழாதப்பையும் அவர் வந்தால் விக்கெட் எடுக்கிறாரு. அந்த ஒரு ஆக்ரோஷம், அந்த அளவு ஜெயிக்கணும்னு வெறி அப்படியே முகத்தில் நல்லாவே தெரியுதுங்க.
இருக்குதுங்க. அது பார்க்கறப்பே அது ரொம்ப நல்லா இருக்குது அது. பார்த்தாரு அதே மாரி பவுலிங்கும் நல்லா பண்ணாரு. இப்ப பேட்டிங் வந்து அவரும் வந்து திலக் வர்மா அன்னைக்கு வந்து திலக் வர்மா ரிட்டயர்ட் அவுட்ன்னு போயிட்டாரு. பார்த்தா இன்னைக்கு வந்து அவங்க 2 பேரும் அப்படி அடிக்கிறாங்க. அவங்க அடிச்சா 6 போடணும்னு அடிக்கிறாங்க. 6 தான் போகுது. இது வந்து ஐயோ! கேட்ச் போடுமா? அப்படிலாம் நினைக்கவே தோணல. அவ்வளோ அருமையா 6னா 6 தான். 4னா 4 தான். அப்படி போகுது பால். அவங்க சொன்னபடி கேட்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி போகுது. போய் திலக் வர்மா அது மாரி வந்து 15 பால்ஸ்ல வந்து 46 42 ரன்ஸ் எடுத்திருக்காரு. அவங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வின் பண்ற மாரி தாங்க போச்சு. வின் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் அன்னைக்கு வந்து அவர் அவுட் ஆன மாரி அவரு நானும் அடிக்கிறேன். என்னையா சொன்னா நீ அடிக்கிறேன் பாருங்க மாரி அவரும் அடிச்சு 29 பால்ஸ்ல 56 எடுத்த மாரி நம்ம மும்பை வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து லாஸ்ட் ஓவர் குருணால் பாண்டியா கொடுத்தாங்க ஸ்பின்னரு. அவரு போட்டு விக்கெட் வந்து எடுத்துட்டார். எடுத்து பின்னாடி வந்தவங்கலாம் சரியா அடிக்க முடியல. அவுட் ஆயிட்டு கடைசியில பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இவங்க பண்ணிட்டாங்க, தோத்துட்டாங்க. எவ்வளோ எடுத்தாங்கன்னா 209 தாங்க எடுத்தாங்க. 209 எடுத்து அவுட் ஆயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா, ஆனா அது இப்படி தோத்தாலும் நம்மளுக்கு வந்து பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படின்னா, போராடுனாங்க பார்த்தீங்களா? போராடி அவ்வளோ அருமையா இருந்தது. பார்க்க பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்ததுங்க. அவ்வளோ த்ரில்லிங்கா, இன்ட்ரெஸ்ட்டா சில மேட்ச்லாம் பார்க்க தூக்கமா வருது. நம்ம விளையாடுறதெல்லாம் பார்த்தா தூங்கி வழியிற மாரி இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா எப்படி அடிக்கிறாங்க பாருப்ப நம்மளுக்கு பார்க்க அவ்வளவு நல்லா இருக்குங்க. வந்து கடைசியில வந்து 220க்கு 209 வரைக்கும் வந்து போராடி தோத்துட்டாங்க. ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ்னாவே ஒரு வெற்றி தோல்வி தான் இருக்கும். நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா போராடி தோத்தப்ப இதுல வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அருமையா இருந்தது. அதே மாரி வந்து இவங்களும் வந்து க அவ்வளோ வந்து ஒரு பெரிய ஒரே ஆள் ஸ்கோர் எடுக்காம எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் அவங்க பார்ட்டு செஞ்சு எடுத்த மாரி தான் இருந்தது ஆர்சிபி வரைக்கும். ஸோ ஆர்சிபி முன்ன மாரி கிடையாது. இப்போ புது டைப்பா வர மாரி தெரியுதுங்க. நல்லா 3rd பிளேஸ் இருக்கிறாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஸோ அவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது. நல்லா ஒரு டீம் ஒர்க்கா வந்து விளையாடுற மாரி தான் இருக்கு. ஒருத்தரே நம்பி இல்லாத மாரி இருக்கு. ஸோ நல்லாயிருக்கு. பட்டியத்தில் வந்து கேப்டனா வந்தப்பறம் நல்லா பண்ற மாரி இருக்கு. அதான். இது வந்து சாரி நான் வந்து முதல்ல வந்து பேரு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஜூரியல், ஜிதேஷ் சர்மா இப்ப மாத்தி தப்பா சொல்லிட்டேன். சாரிங்க அது. அதுதான். அடுத்தாப்புல இன்னொரு மேட்ச் என்னன்னா, கேகேஆர் வெர்சஸ் எல்எஸ்ஜி. இந்த மேட்சும் அதே மாரி ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, கேகேஆர் ஃபர்ஸ்ட்டு விளையாண்டு எவ்வளோ எடுத்தாங்கன்னா, 238 எடுத்தாங்க. 238ல வந்து அதே மாரி பூரன பத்தி சொல்லியே ஆகணுங்க. ஐயோ! அவரு என்ன விளையாட்டு! அவரு அடிச்சாலும் அப்படிதாங்க 6 போகுது. அவ்வளோ அருமையா விளையாடுறாரு. அவரு அடிக்கிறப்ப பாலே உடைஞ்சிரும் போல இருக்கு. அந்த அளவு ஹிட்டா அப்படி பவர் ஹிட்டரா இருக்கிறாரு. அப்படி ஒரு அருமையா 36 பால்ஸ்ல வந்து 87 ரன்ஸ் எடுத்தாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவருடைய பொட்டன்ஷியல் எல்லாம் அவ்வளோ அருமையா இருந்தது. அதே மாரி மாஷும் வந்து கூட ஹெல்ப் பண்ணி அவரும் சேர்ந்து 81 ரன்ஸ் எடுத்தார். 2 பேரும் சேர்ந்து எடுத்து 3 விக்கெட்டுக்கு வந்து 238 எடுத்தாங்க எல்எஸ்ஜி. சரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ எடுக்க முடியுமா கேகேஆர்ல? பெருசா ஆளுங்க ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப, அவங்களும் நம்பிக்கை எடுக்காம போராடினா பாருங்க. அதுதாங்க சொல்லியே ஆகணும். ரஹானால என்ன கேப்டன்சிங்கிறீங்க? நம்ம டீம்ல தான் அவர் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. கேப்டன் அந்த பொட்டன்ஷியல் பிளேயருங்கிறது நல்லா தெரியுது. அவ்வளோ அருமையா அவரும் விளையாண்டுருக்காரு. மத்தவங்க டீம் ஒர்க்கும் இருந்து கடைசியில பார்த்தீங்கன்னா, 4 ரன் டிஃபரன்ஸ்ல வந்து பின்னாடி வந்து இவரு அ அவர் வந்து 61 எடுத்தாரு. நரேன் வந்து 30 எடுத்து கடைசில ரிங்கு சிங் இருக்கிற வரைக்கும் இருக்கு. ரிங்கு சிங்கும் ஹர்ஷித் ராணாவும் இருந்தாங்க. கடைசியில எப்படியும் எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சு பார்க்குறப்ப, போராடி கடைசி 4 ரன் டிஃபரன்ஸ் வந்து தோத்துட்டாங்க கேகேஆர். அவ்வளோ மேட்சும் அவ்வளோ கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ அருமையா இருந்தது. சூப்பரா இருந்ததுங்க. அது மாரி இந்த 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 மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளும் இதுவா விளையாடணும் அவ்வளோ நம்ம டீம்ல விளையாட மாட்டாங்களா? இது மாரி அவ்வளோ ஆசையா இருக்குங்க. கண்டிப்பா வந்து நியூ ஃபேஸஸ் இவங்கலாம் கொண்டு வந்து அந்த பசங்களுக்கு சான்ஸ் குடுத்தா கண்டிப்பா நடக்கும். இந்த விஜய் சங்கர்லாம் வச்சுட்டு என்னங்க மேட்ச் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி 6, 4 அவரால அடிக்க முடியல அவரால பாவம். அவரெல்லாம் வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாரு அப்படிங்கிற மாரி அவர் என்ன முடிஞ்சா தானே பண்ணுவாரு. அவரெல்லாம் டீம்ல சேர்த்து விளையாடுனா என்னத்த விளையாடுவாரு அவரு. நம்மகிட்ட ஆள் இல்லைன்னா பரவாயில்ல. ஆள் இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பா வந்து ரொட்டேட் பண்ணி கண்டிப்பா சேர்க்கணும். ஏன்னா இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம என்ன நம்ம டீம் மட்டும் தான் நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். ஒரு 12, 13 ஓவருக்கு அப்புறம் சிங்கிள் ரொட்டேட் பண்றது, 2 ரன் எடுக்கிறது நம்ம தான். இப்பல்லாம் எல்லாம் ஆரம்பத்திலேயே 6, 4 ட்ரை பண்றாங்க. பின்னாடியே 6, 4 தான் வர்றவங்கலாம் ட்ரை பண்றாங்க. அதே மாரி அடிக்கிறாங்க. அந்த மனநிலைமை வந்து அவங்க மென்டல் வந்து அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகி வராங்க. ஸோ ஆனா அப்படிதான் அடிக்கிறாங்க. நம்ம தான் வந்து ஐயோ! பார்த்து விளையாடணும். விக்கெட் போயிடுமோ 1, 2 முடியல சொன்னா அது நல்லாவே இல்லைங்க.
அதனால என்னன்னா, இப்பலாம் வந்து முன்னையெல்லாம் வந்து 180, 170 இது இப்பலாம் எல்லாம் வர வர எல்லாமே 200 மேல எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்பளும் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு, நம்மளும் வந்து அது மாரி எடுக்கிறதா இருந்தா, நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட்டு வளர்ந்தாலும் 200 மேல எடுக்கணும். இல்ல 200 மேல வந்தாலும் எப்படின்னு சொல்லி ஒரு அழகா பிளான் பண்ணி, சேஸ் பண்ணி வரணுங்க. அது கண்டிப்பா உண்டு. நம்ம ஜெயிக்கணும்னு நெனச்சோம்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா கண்டிப்பா கம்பேக் குடுக்கணும். குடுப்பாங்க நம்பிக்கையோட நம்ம அடுத்த மேட்ச் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நடுவுல மும்பை, ஆர்சிபின்னு சொல்றப்ப 3 மேட்ச் பத்தி பேசுறப்ப, எனக்கு பிளேயர்ஸ்லாம் மறந்துருச்சு எனக்கு. ஆனா சாரிங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் கன்ஃப்யூஸ் பண்ணி பேசிட்டேன் நான். ரிக்கல்டன்லாம் இந்த டீம்ஸ் மாரி பேசிட்டேன். சாரி. அது மாரி ஜிதேஷ் சர்மாவும் மாத்தி சொல்லிட்டேன். சாரிங்க. எனக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.